நகைய காணோன்னு சொல்லி கடைசியில அந்த ஒரு விஷயம் நம்ம அ இலக்கியாவ நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாய ஆரம்பிச்சுருச்சு. அதாவது இங்க என்னதான் லாக்கர் சாவி அஞ்சலிகிட்டயே இருந்தாலுமே கூட, அந்த நகைய வந்து பார்த்தீங்கன்னா, "அஞ்சலி நான் பார்க்கவே இல்ல. லாக்கர் சாவி வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல." அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறமா, இத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது இலக்கியா தான். இலக்கியா தான் நகைய திருடியிருக்கா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. எப்படியோ ஜானகி இந்த ஒரு ஃபங்ஷன் முடியட்டும். அதாவது இந்த பூஜை முடியட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இந்த பூஜையிலயும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டுருக்கு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இந்த ஒரு சான்ஸ பயன்படுத்திக்கிட்டாங்க. அஞ்சலி ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அதாவது நம்ம இலக்கியாவோட ரூம்ல எல்லா இடத்துலயுமே போய் தேடுறாங்க. அந்த நகை எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இலக்கியா மேல பழிய போடணும் அப்படின்றதுக்காக அஞ்சலி இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான்ட்டு. அடுத்ததா நம்ம ஜானகிக்கு யார் அத திருடுனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி வந்து வரும்போது, கடைசியில நம்ம ஜானகிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, அஞ்சலி தான் இந்த நகை எல்லாத்தையுமே திருடி அவ வச்சிருக்கா அப்படின்ற மாரி ஒரு செட்டப்ப வந்து மாத்திட்டாங்க. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வசமா மாட்டிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகி வந்துட்டு, "நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அஞ்சலி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த வீடியோ